வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாழைத்தண்டை வந்து 4 சைடும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த தோலெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் மாதிரி வெட்டுனீங்கன்னா இந்த மாதிரி நார் வரும் உங்களுக்கு. அந்த நாரை வந்து 2 சைடும் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நார் வந்து வெளியில் போயிடும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த நார் எடுத்துட்டனால இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ளீனாக நார் இல்லாமல் வாழைத்தண்டு வெட்ட வருங்க. இப்போ இந்த வெட்டி வச்ச வாழைத்தண்டை வந்து நான் ஒரு மோரும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தேன் ஒரு பாத்திரத்தில், அதில் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, பட்டை வத்தல் 2 பட்டை வத்தலை குட்டி குட்டியாக வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை நல்லா எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கொஞ்சம் இதை கூட நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. நான் வந்து இந்த இது செய்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நேரம் வந்து இதை ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அதை ஊறின பாசிப்பருப்பை அதோடு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் உப்பு போட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்கு. பாருங்கள் இது எப்படி வெந்துட்டுருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து கையில் அந்த மாதிரி இருத்தி எடுத்து இதில் போட்டுக்கணும். நம்ம மோரில் போட்டனால அது கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, அதுக்கு தான் அந்த மாதிரி மோரில் போட்டோம். ஸோ இதை வந்து என்னென்னா நான் வந்து அந்த வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாதி வெந்த அந்த பருப்போட நம்ம வாழைத்தண்டையும் போட்டிருக்கோம். இப்போ அந்த வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அந்த தண்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வதக்கி விடுங்க. எப்படி சிம்மில் வச்சே குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கடைசியாக வந்து இறக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நான் வந்து சிம்மில் வச்சே தான் குக் பண்ணேன் கடைசியில். இப்போ அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் தேங்காய் பூவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் வயிற்றுக்கு. வாழைத்தண்டு பொரியல்.